வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் 22/6/2026 அகவலைப்படி DA உயர்வு கூட்டல் நிலுவைத் தொகை அறிவிப்பு அரசு ஊழியர்களுக்கு குட் நியூஸ் சார்ந்து விவரங்களை பார்க்கலாம். எந்த அரசு ஊழியர்களுக்கு 22/6/2026 என்று அகவலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட இருக்கிறது, அதே போல அகவலைப்படி நிலுவைத் தொகை வரவு வைக்கப்பட உள்ளது என்பது சார்ந்து விவரங்களை பார்ப்போம். அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு மிக முக்கியமான நல்ல செய்தி வெளிவந்துள்ளது. நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்டு வந்த அகவலைப்படி உயர்வு மற்றும் நிலுவைத் தொகை வழங்குவது சார்ந்து ஜூன் 22 முக்கிய அறிவிப்பு வெளிவரலாம் என்ற தகவல்கள் ஊழியர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக மேற்கு வங்க மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு இது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது. பல ஆண்டுகளாக அகவலைப்படி நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை அரசு ஊழியர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் தற்போது அதற்கான சாதகமான சூழல் உருவாகியுள்ளது. மாநில அரசின் உயர்மட்ட ஆலோசனையில் இந்த விவகாரம் முக்கிய இடம் பெற்றிருப்பதாகவும் வர இருக்கும் மாநில பட்ஜெட்டில் இதுகுறித்து முக்கிய அறிவிப்பு வெளிவரும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் அரசு ஊழியர்கள் தற்போது மிகுந்த உற்சாகத்தில் உள்ளார்கள். அகவலைப்படி என்பது அரசு ஊழியர்களின் சம்பளத்தில் மிக முக்கியமான ஒரு அங்கம். பணவீக்கம் அதிகரிக்கும் நிலையில் வாழ்க்கை செலவை சமாளிக்க அரசு வழங்கும் கூடுதல் தொகையை அகவலைப்படி. இந்த நிலையில் அகவலைப்படி வழங்குவது என்பது ஊழியர்களின் சட்டபூர்வ உரிமை என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதன்படி 2008 முதல் 2019 வரையிலான அகவலைப்படி நிலுவைத் தொகையினை வழங்குவதற்கு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து மாநில அரசு இந்த விவகாரத்தில் தீவிர கவனம் செலுத்தி வருகிறது. ஊழியர் சங்கத்தின் பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் நீதிமன்ற உத்தரவை முழுமையாக அமல்படுத்துவதற்காக முதலமைச்சர் உறுதியளித்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. மேலும் கடந்த சில ஆண்டுகளில் சுமார் 3 லட்சம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு நிலுவைத் தொகைகள் மற்றும் ஊதிய குழு பரிந்துரையின் அடிப்படையில் பணம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இன்னும் பல ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் நிலுவைத் தொகைக்காக காத்திருக்கிறார்கள். தற்போது மத்திய அரசு ஊழியர்கள் 60% அகவலைப்படியை பெற்று வரும் நிலையில் மாநில அரசு ஊழியர்கள் பெறக்கூடிய அகவலைப்படி மிகவும் குறைவாக இருப்பதாக ஊழியர் சங்கங்கள் சுட்டிக்காட்டி வருகிறார்கள். இந்த இடைவெளியினை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து வலுப்பெற்று வருகிறது. இதற்கு இடையில் மாநில அரசால் இயலாது மாநில ஊதிய குழுவை அமைப்பதற்கான கொள்கை ரீதியான ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய ஊதிய குழு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அரசு நிறுவனங்கள், வாரியங்கள், உதவி பெறும் கல்வி நிறுவன ஊழியர்கள் உட்பட பல்வேறு பிரிவினரின் சம்பளம் மற்றும் அகவலைப்படி உயர்வு தொடர்பாக பரிந்துரைகளை வழங்கும். நகராட்சி மற்றும் உள்ளாட்சி அமைப்பின் ஊழியர்களும் இந்த பயன்களை பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் எதிர்காலத்தில் ஊழியர்களின் வருமானத்தை கணிசமாக உயர்த்தக்கூடியதாக பார்க்கப்படுகிறது. அகவலைப்படி உயர்வு மற்றும் நிலுவைத் தொகை வழங்கும் அறிவிப்பு வெளியாகும் பட்சத்தில் மாநிலம் முழுவதும் உள்ள 14 லட்சத்திற்கும் அதிகமான அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மாநகராட்சி பணியாளர்கள் மற்றும் சுமார் 6 லட்சம் ஓய்வூதியர்களின் குடும்பங்கள் நேரடியாக பயனடைவார்கள். இதனால் அவர்களின் பொருளாதார நிலை மேம்படுவதுடன் அன்றாட வாழ்க்கை செலவுகளை சமாளிப்பதற்கு பெரும் உதவியாக இருக்கும். எனவே ஜூன் 22 தாக்கல் செய்யப்பட உள்ள பட்ஜெட்டை அரசு ஊழியர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் எதிர்பார்த்து வருகிறார்கள். அன்றைய அறிவிப்பு அவர்களின் பல ஆண்டுகால கோரிக்கைகளுக்கு தீர்வு தருமா என்ற கேள்வி தற்போது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இந்த அகவலைப்படி உயர்வு மற்றும் அகவலைப்படி நிலுவைத் தொகை வழங்கப்படுவது சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.